மகிழ்வதாக பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக. திருவிளக்கின் பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக. இறை மக்கள் அனைவரது பேரொலியா இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே இத்திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் திரு இரத்தத்தால் இரக்கமுடன் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போகச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்து பாவ இருளிலிருந்து பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும்
இந்த இரவிலேதான் சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததான் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது தயை கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமை நிலையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, கிறிஸ்து பாதாளத்திலிருந்து உயிர் தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நான் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் இரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூயவரான தந்தையே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இந்த தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்க பெற்ற இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு வினக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடி வெள்ளி எழும்போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உமது திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே.
இன்றைய திரு வழிபாட்டின் இரண்டாம் பகுதியான இறைவார்த்தை வழிபாடு தொடங்குகிறது. மெழுகுவர்த்தி திரிகளை அணைத்துவிட்டு அமர்வோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லதென்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரிலிருந்து நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று சேர உலர்ந்து தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லதென்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளியில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணிலிருந்து ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இப்பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வளவு இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அந்தந்த இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்கள் படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள்,
வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகு எங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக பெற்று நிறைவு எய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை நீர் வியத்தகு முறையில் படைத்தீர், அதனினும் வியத்தகு முறையில் மீட்டருளினீர். நாங்கள் மெய்யறிவுடன் பாவ நாட்டங்களை உறுதியாய் எதிர்த்து நின்று முடிவில்லா மகிழ்ச்சிக்கு வந்து சேரும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்வோம். எகிப்தியரின் அடிமைத்தனத்தினின்று இஸ்ரேல் மக்களை அற்புதமாக அவர்களுடைய பாதங்கள் நனையாமல் மோசே தலைமையில் அழைத்து வந்ததையும், பார்வோனின் படைகளை நடுக்கடலில் அமிழ்த்திய வரலாற்று நிகழ்ச்சியையும் விவரிக்கின்றது இவ்வாசகம். கவனமுடன் கேட்போம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15 அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உருவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தோணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் இந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார்.
நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னிய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரை கடலில் வீழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பாய் அவரே, என் துணையும் காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை
அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கிறோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரவேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இஸ்ரேல் மக்கள் தங்களின் பாவ செயல்களால் எவ்வளவுதான் இறைவனை விட்டு அகன்று சென்றாலும் கன்றை தேடும் பசுவாக, பிள்ளையை தேடும் தாயாக இறைவன் அவர்களை தேடி வந்து அணைத்துக் கொள்கின்றார். நாம் பாதை மாறி பயணித்தாலும், கவலையால் கலங்கி போயிருந்தாலும், வறுமையால் வாடி போயிருந்தாலும், நோய்களால் சோர்ந்து போயிருந்தாலும் இறைவன் நம்மை தோன்றுகிறார். அவரது இரக்கம் மடைந்திருந்த வெள்ளம் போல நம்மீது பொங்கி பாயும் என்பதை எடுத்து இயம்பும் வாசகத்தை கேட்போம். மூன்றாம் வாசகம். என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர். உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனை உடைந்து போன துணையை போலவும் தள்ளப்பட்ட இவர் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடுப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன். ஆயினும் என்றும் உன் பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்துக்கு பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன் மீதும் சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்பே நிலை சாயாது. என் சமமான உடன்படிக்கையே அசையுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயர் உற்றாலே, சூறை காற்றால் அழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவித்தவளே, இதோ மாணிக்கம் கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவேன். உன் கால் மாடைகளை சிவப்பு கற்களாலும், உன் வயல்களை பளிங்கு கற்களாலும், உன் மதில்களை அனைத்தையும் விலையுண்ட கற்களாகவும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுவார். உன் பிள்ளைகள் நிலைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நிலை நாட்ட பெறுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகழ் உன்னை அணுகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்னிலை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. ஆழ்நிலம் சூழ்ந்திடும் தாய் மறந்தாலும் நீரவர் மடிமேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊற்றுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக எங்கள் மூதாதையரது நம்பிக்கையின் பொருட்டு நீர் வாக்களித்ததையும் உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உமது வாக்குறுதியின் மக்களுடைய எண்ணிக்கையையும் நீர் பெருகச் செய்தருளும். அதனால் அனைத்தும் எங்களில் நிறைவேறி வருவதை நாங்கள் கண்டுணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்வோம். ஞானத்தின் கருவூலமே இறைவன். இந்த ஞானத்தை கண்டறிந்த யாவரும் இறைவனின் நிலையான வாழ்வை தங்கள் உடைமையாக்கிக் கொள்பவர். ஞானம் என்னும் இறைவனை ஏற்க பற்று கொண்டவர்கள் இவ்வுலகில் உள்ள பொன்பொருள் மீதுள்ள தங்கள் தீராத பற்றினை அகற்றி விடுவர். இந்த ஞானம் நம்முள் நிலை கொண்டிருக்கும் போதுதான் நம் இறைவன் விருப்பத்தை நாம் செய்ய துணிவோம் என்ற சிந்தனைகளை தரும் இவ்வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவரின் ஒளியில் சீர்மையை நோக்கி நட. இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய மற்றும் 32. மேலும் அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முடிய. இஸ்ரேலே, வாழ்வு தரும் கட்டளைகளை கேள், செவிசாய்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இஸ்ரேலே, நீ உன் பகைவரின் நாட்டில் இருப்பது ஏன்? வேற்று நாட்டில் நீ முழுமை அடைந்து வருவது ஏன்? இறந்தவர்களோடு உன்னையே தீட்டுப்படுத்தி கொண்டது ஏன்?
பாதாளத்திற்கு செல்வோருடன் வைத்து நீயும் எண்ணப்படுவது ஏன்? ஞானத்தின் ஊற்றை நீ கைவிட்டாய். கடவுளின் வழியில் நீ நடந்திருந்தால் என்றென்றும் நீ அமைதியில் வாழ்ந்திருப்பாய். அறிவுத்திறன் எங்கே இருக்கிறது? ஆற்றல் எங்கே இருக்கிறது? அறிவு கூர்மை எங்கே இருக்கிறது என கற்றுக்கொள். இதனால் நீண்ட ஆயுளும் வாழ்வும் எங்கே உள்ளன? கண்களுக்கு ஒளியும் அமைதியும் எங்கே உள்ளன எனவும் நீ அறிந்து கொள்வாய். ஞானத்தின் உறைவிடத்தை கண்டுபிடித்தவர் யார்? அதன் கருவூலங்களுக்குள் நுழைந்தவர் யார்? ஆனால் எல்லாம் அறிபவர் ஞானத்தை அறிகின்றார். தம் அறிவு கூர்மையால் அதை கண்டடைந்தார். மண்ணுலகை எக்காலத்துக்கும் நிலைநாட்டினார். அதை கால்நடைகளால் நிரப்பினார். அவர் ஒளியை அனுப்பினார், அதுவும் சென்றது. அதை திரும்ப அழைத்தார், அதுவும் நடுக்கத்துடன் அவருக்கு பணிந்தது. விண்மீன்கள் தமக்கு குறிக்கப்பட்ட இடங்களில் நின்று ஒளி வீசி மகிழ்ந்தன. அவர் அவற்றை அழைத்தார், அவை இதோ உள்ளம் என்றன. தங்களை படைத்தவருக்காக மகிழ்ச்சியோடு ஒளி வீசின. இவரே நம் கடவுள், இவருக்கு இணையானவர் எவரும் இலர். மெய்யறிவின் வழி முழுவதும் கண்டவர் இவரே. தம் அடியார் யாக்கோப்புக்கும் தாம் அன்பு கூர்ந்த மகன் இஸ்ரேலுக்கும் மெய்யறிவை ஈந்தவரும் இவரே. அதன் பின்னர் ஞானம் மண்ணுலகில் தோன்றிற்று, மனிதர் நடுவே குடிக்கொண்டது. ஞானமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய நூல், என்றும் நிலைக்கக்கூடிய திருச்சட்டம். அதை கடைபிடிப்போர் அனைவரும் வாழ்வர், அதை கைவிடுவோர் உயிரிழப்பர். யாக்கோபே, திரும்பி வா, ஞானத்தை ஏற்றுக்கொள். அதன் ஒளியில் சிறுமையை நோக்கி நட. உனது மாட்சியை மற்றவருக்கு விட்டு கொடாதே. உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களினத்தாரிடம் இழந்து விடாதே. இஸ்ரேலே, நாம் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நாம் அறிவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு